ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் உழைப்பின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த நாளில் இறங்கப் போகிறது. உங்கள் உழைப்பின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த நாளில் இறங்கப் போகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம், உன் கைகளின் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரங்களில் சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் எடுக்கிற நிறைய முயற்சிகள், நாம் பண்ணுற பிஸ்னஸில், வேலைகளிலே அதிக பலன் கிடைக்காமல் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். எந்த மாற்றமும் நான் செய்கிற வேலைகளிலும், நான் செய்கிற வியாபாரத்திலையும் காணப்படவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உழைப்பையும், நீங்கள் செய்கிற அந்த வியாபாரத்தையும், உங்கள் உண்மையையும் ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் மூடின எல்லா கதவுகளும் திறக்கப்படும். பல வருடங்களுடைய உழைப்பிற்கு ஒரே நாளிலே கூட ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு பலனை தர அவரால் நிச்சயமாய் முடியும். நீங்கள் மண்ணுக்குள் விதைத்த விதை அது மண்ணுக்குள்ள மறைந்து இருக்கிறதுனால அது செத்து போனது என்ற அர்த்தம் அல்ல, அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல உங்கள் உழைப்பும் உங்களுடைய வியாபாரமும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில் நிச்சயமாய் அது பலனை நிச்சயமாய் கொண்டு வரும். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். எவ்வளவு செய்தோம், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை, முன்னேற்றத்துக்கு வழி இல்லை, ஆசீர்வதிக்கப்பட எனக்கு எந்த நன்மையும் என்ன தேடி வரவில்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கைகளின் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கைகளின் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், அதனால நீ நம்பிக்கை இழந்து போகாதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறவராக காணப்படுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்கள் உழைப்பின் மேல் வந்து இறங்கப் போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்கள் உழைப்பின் மேல் வந்து இறங்கப் போகிறது. வேதாகமத்தில் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் உழைப்பு. ஈசாக்கு வாழ்ந்த தேசத்தில் ஒரு காலத்தில் பயங்கர மழை இல்லாத ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நிமித்தம் அந்த பட்டணத்தில் குடியிருந்தவர்கள், அந்த எல்லைக்குள்ளே குடியிருந்தவர்கள், அவர்கள் தன் சொந்த நிலங்களை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் ஈசாக்கினிடத்தில் கர்த்தர் சொன்னார், அந்த இடத்திலே குடியிரு என்று. விவசாயத்திற்கு செய்வதற்கு எந்த வகையிலும் சூழ்நிலை ஒத்து வரவில்லை. மழை இல்லை, விவசாயம் செய்ய வழி இல்லை. ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஈசாக்கு அந்த தேசத்தில் அந்த பஞ்சமான காலங்களில் விதை விதைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லாத ஒன்றாக காணப்பட்டது. நடந்தது என்ன? தோல்வியாக அநேகர் எண்ணினார்கள். தேவன் ஈசாக்கின் உழைப்பை ஆசீர்வதித்தார். தேவன் ஈசாக்கின் உழைப்பை ஆசீர்வதித்தார். அதனால் வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பஞ்சம் இருந்த இடத்தில் ஆசீர்வாதம் வந்தது, குறைவு இருந்த இடத்தில் மிகுதி வந்தது. காரணம், கர்த்தர் ஈசாக்கின் உழைப்பின் மேல் ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணினார். கர்த்தர் ஈசாக்கின் உழைப்பின் மேல் ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணினார். இதே போல உங்கள் உழைப்பும் உங்களுடைய வியாபாரமும் நீங்கள் காத்திருக்கிற அனுபவமாக கூட இருந்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை காணவில்லை, உங்களுடைய உழைப்பு, உங்கள் பிரயாசத்தை காணவில்லை என்று யோசிக்காதிருங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் உங்கள் உழைப்பின் மேல் ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணுவார். இதுவே அந்த சரியான நாட்கள். நிச்சயமாய் உங்கள் உழைப்புக்கு இந்த நாட்களில் பலன் உண்டு, உங்களுடைய வியாபாரத்துக்கு பலன் உண்டு. உங்கள் உழைப்பின் மேல்
கர்த்தர் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இறங்க பண்ணுவார். ஆமென். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்கள் உழைப்பின் மேல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறங்க பண்ணுவார். இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உழைப்பில் மேன்மை இல்லை, என் வியாபாரத்தில் மேன்மை பார்க்கல, ஒரு மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, உயர்வும் இல்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவர்கள் உழைப்பின் மேல் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஈசாக்கு உழைப்பின் மேல் ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணின எங்கள் இயேசு இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய உழைப்பின் மேலும் ஆசீர்வாதத்தை இறங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.